நம்ம ஐக்கியம் பிதாவோடு, இயேசுவோடு, ஊழியக்காரனோடு, சபையோடு, விசுவாசிகளோ. ஆண்டவர் நம்ம ஐக்கியத்தை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அது வேண்டாம்மா, நீ தனியாக போகக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் சமஸ்கிருத பைபிளில் கூட பாருங்க, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசுகிற வரைக்கும் என்ன பண்ணுவானா, சாத்தான் வருவானா, பாப்பானா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது போய் சொன்னா கூட கண்டிப்பாக நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. பார்த்துட்டே இருந்தானா. ஒரு நாள் பாருங்க என்ன ஆச்சுன்னா ஆதாம் எங்கே வெளியே போயிட்டாரான். ஏவாள் தனியாக உட்காந்துருக்காங்களே. இப்போதான் வந்து பேசுகிறாங்க. எப்போ நம்ம தனியா இருப்போமோ நமக்கு தெரியும். இன்னொரு கதை நமக்கு தெரியும். பசு மாடெல்லாம் என்ன பண்ணுமா, ஒன்னா சாப்பிட்டே இருக்குமா, ஒரு புலி வருமா, நமக்கு தெரியும் இல்ல. கிட்ட போனா எல்லாம் போய் முட்டுமா போயிட்டு. அப்போ நரி சொல்லிச்சு, நரி நீ பயப்படாத, நான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய மாதிரி நிறைய பேர் நம்ம சுத்தி இருக்காங்க. நிறைய பேர் நம்ம ஐக்கியத்தை விட்டு, தேவனை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, ஜபத்தை விட்டு நமக்கு விலகி போய்